ஓம் சாந்தி. வாணி டேட் 1/6/2020. मीठे बच्चे, जब तक जीना है तब तक पढ़ना और पढ़ाना है, குஷி और पद का आधार है पढ़ाई. இனிமையான குழந்தைகளே, எதுவரை உயிரோடு இருக்கின்றோமோ அதுவரை படிப்பை படிக்கணும் மற்றும் மற்றவர்களுக்கு கற்றுத்தரணும். மகிழ்ச்சி மற்றும் பதவிக்கான ஆதாரம் படிப்பாக இருக்கு. கேள்வி: सर्विस की सफलता के लिए मुख्य कौन सा गुण चाहिए? சேவையினுடைய வெற்றிக்காக முக்கியமாக எந்த விதமான குணம் தேவை? பதில்: சகன்சீலதாக்கா, அதாவது சகிப்பு தன்மையினுடைய குணம் தேவை. हर बात में सहनशील बनकर आपस में संगठन बनाकर सर्विस करो. ஒவ்வொரு விஷயத்திலும் சகிப்புத்தன்மை உடையவராக தங்களுக்குள் குழுவை அமைத்து கொண்டு சேவை செய்ய வேண்டும். பாசன் ஆதிக்கு புரோகிராம் லேக்கர் ஆவோ. சொற்பொழிவாகிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வாருங்கள். मनुष्यों को नींद से जगाने के लिए अनेक प्रबंध निकलेंगे. மனிதர்களை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக அநேக ஏற்பாடுகள் வெளிவரும். जो तकदीरवान बनने वाले हैं वह पढ़ाई भी रुचि से पढ़ेंगे. யார் அதிர்ஷ்டசாலிகளாக ஆகக்கூடியவர்கள் அவர்கள் படிப்பை மிகவும் ஆர்வத்தோடு படிப்பாங்க. கீத் ஹமி உன் ராகோம் பர் சல்னாகை. பாட்டு: நாம் அவருடைய வழிப்படி நடக்கணும். ஓம் சாந்தி. கியா விசார் கர்கே ஏகாங் மதுபன் மே தும் பச்சே ஆத்தே கோ. எந்த விதமான சிந்தனை செய்து கொண்டு இங்கே மதுபனில் குழந்தைகளாகிய நீங்கள் வரீங்க? கியா படாயி பண்ணி ஆத்தேகோ கிஸ்கே பாஸ். என்ன படிப்பை படிப்பதற்காக வரீங்க? யாரிடம் வரீங்க? பாம் தாதா கே பாஸ் ஏகை நயி பாத். பாம் தாதாவிடம் வரும். இது புது விஷயமாக இருக்குது. कब ऐसा भी सुना कि बाम दादा के पास पढ़ने जाते गए, सो भी बाम दादा दोनों इकट्ठे गए. பாம் தாதாவிடம் படிப்பை படிப்பதற்காக போகிறோம். அதுவும் பாம் தாதா 2 பேருமே இணைந்து இருக்காங்க. இது போல் எப்போவாவது நாம் கேட்டிருப்போமா? ஒண்டர் கைனா இது அதிசயமாக இருக்கு இல்லையா? தும் ஒண்டர்ஃபுல் பாப் கி சந்தான் கோ. நீங்கள் அதிசயமான அப்பாவுடைய குழந்தைகளாக இருக்கீங்க. தும் பச்சே பி ந ரச்சதா ந ரச்சனா கே ஆதி மத்திய அந்த் கோ ஜான்தே தே. குழந்தைகளாகிய நீங்கள் கூட படைப்பவர் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை தெரியாமல் இருந்தீங்க. अभी उस रचता और रचना को तुमने नंबरवार पुरुषार्थ अनुसार जाना है. இப்போ அந்த படைப்பவர் மேலும் படைப்பினை பற்றி நீங்கள் நம்பர்வார் முயற்சியினுடைய அனுசாரத்தில் தெரிஞ்சிருக்கீங்க. जितना जाना है और जितना जिसको समझाते हो उतनी खुशी और भविष्य का पद होगा. எந்தளவு தெரிஞ்சுக்கிறோமோ மற்றும் எந்தளவு யாருக்கு புரிய வைக்கிறோமோ அந்தளவு மகிழ்ச்சி மற்றும் எதிர்காலத்தினுடைய பதவி கிடைக்கும். மூல் பாத்துகை அபிகம் ரச்சதா और ரச்சனா के ஆதி மத்திய அந்துக்கோ ஜான்தேகை. முக்கியமான விஷயம், இப்போ நம்ம படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை பற்றி தெரிஞ்சிருக்கோம். சிரகம் பிராமன் பிராமணியாகி ஜான்தேகை, அதாவது பிராமணர்கள் மட்டும்தான் இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கோம்.
जब तक जीना है अपने को निश्चय करना है कि हम भी के हैं अर्सी वावासी वर्षा ले रहे हैं सारे विश्व का. எதுவரை உயிரோடு இருக்கின்றோமோ அதுவரை தன்னை நம்பிக்கை செய்யணும். நாம் பிரம்மா குமார் குமாரிகள் மற்றும் சிவ பாபாவிடம் முழு உலகத்தினுடைய ஆஸ்தியை எடுத்துட்ருக்கோம். பூரி ரீத்தி படுத்தேகை வக்கம் படுத்தேகை வபாத் அழகுகை ஃபிர்பி ஜான்தே தோ கைனா. முழுமையாக படிக்கிறோமா அல்லது குறைவாக படிக்கிறோமா அது தனிப்பட்ட விஷயமாக இருக்கு. இருந்தாலும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. ஹம் உன்கே பச்சேகை ஃபிர் பிரசன் உட்தாகை பன்னே அத்வா நா பன்னேகா. நாம் அவருடைய குழந்தைகளாக இருக்கோம். அதுக்கப்புறம் கேள்வி கூட ஏற்படுது. அதாவது இந்த படிப்பை நாம் படிக்கிறோமா இல்லை படிக்காமல் இருக்கிறோமா. உஸ் அனுசாரிகி பத்து மிலேகா. அதன்படிதான் பதவியும் கிடைக்குது. கோதுமே ஆயா நிக்ஸைத்தோ கோகா கம் ராஜாயிக்கே ஹக்குதார் பனேகே. பாபாவுடைய மடியில் வந்தவுடனே நமக்கு நம்பிக்கை ஏற்படும் பொழுது ராஜ்யத்திற்கு உரிமையாளராக நாம் ஆகிறோம். फिर पढ़ाई में भी रात दिन का फ़र्क पड़ जाता है. படிப்பில் கூட இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் ஏற்படுது. कोई तो अच्छी रीति पढ़ते और पढ़ाते हैं और कुछ मूंझता ही नहीं है और कुछ सूझता ही नहीं है. ஒரு சிலர் நன்றாக இந்த படிப்பை படிக்கிறாங்க மற்றும் மற்றவர்களுக்கும் கற்றுத்தராங்க. வேறு எதுவுமே அவங்களுக்கு விருப்பமானதாக இருக்காது. பஸ் பன்னா அர் படானாக அந்த தக்க சல்னாக. இந்த படிப்பை படிக்கணும், மற்றவர்களுக்கும் கற்றுத்தரணும், கடைசி வரை இதில் நாம் இருக்கணும். स्टूडेंट लाइफ में कोई अंत तक पढ़ाई नहीं चलती. மாணவ வாழ்க்கையில் கடைசி வரை யாரும் படிப்பது இல்லை. समय होता है तुमको तो जब तक जीना है पढ़ना और पढ़ाना है. அந்த படிப்பிற்கு சமயம் இருக்கு. இங்கே நீங்கள் எதுவரை உயிரோடு இருக்கீங்களோ அதுவரை இந்த படிப்பை படிக்கணும், மற்றவர்களுக்கும் கற்றுத்தரணும். अपने से पूछना के कितनों को बाप रचयिता का परिचय देते हैं. தனக்கு தானே கேட்டு பார்க்கணும். எவ்வளவு பேருக்கு பாபாவுடைய படைப்பவருடைய அறிமுகத்தை நாம் கொடுத்துருக்கோம். मनुष्य तो मनुष्य की कई देखने में कोई फर्क नहीं पड़ता. மனிதர்கள் மனிதர்களாக இருக்காங்க, பார்க்கும்போது எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. शरीर में फर्क नहीं ये अंदर बुद्धि में पढ़ाई गूंजती रहती है. சரீரத்தில் வித்தியாசம் இல்லை, நம்முடைய புத்திக்குள்ளே இந்த படிப்பானது எப்போவுமே சுழன்றுட்டே இருக்கணும். जितना जो पढ़ेगा उतनी उनको खुशी भी रखेगी. யார் எந்த அளவு இந்த படிப்பை படிக்கிறாங்க அந்த அளவு அவர்களுக்கு மகிழ்ச்சியும் இருக்கும். अंदर में ये रहता है कि हम नए विश्व का मालिक बनूंगा. நமக்குள்ள இந்த நினைவானது இருக்கும், நாம் தான் முழு உலகத்திற்கும் எஜமானராக ஆகிறோம். अभी हम स्वर्ग द्वार जाते हैं. இப்போ நம்ம சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு போகிறோம். अपनी दिल से सदैव पूछते रहो हमारे में कितना फर्क है. தன்னுடைய மனதார சதா கேட்டு பார்க்கணும், நமக்குள்ள எந்த அளவு வித்தியாசம் இருக்கு. बाप ने हमको अपना बनाया है, हम क्या से क्या बनते हैं. படாயி பருகி மதார்கை. பாபா நம்மை தன்னுடைய குழந்தைகளாக மாற்றி இருக்காங்க.
நாம் என்னவாக இருந்தோம், என்னவாக ஆயிருக்கோம், படிப்பில் தான் முழுமையான ஆதாரம் இருக்குது. पढ़ाई से मनुष्य कितना ऊंच बनते हैं. படிப்பின் மூலமாக மனிதர்கள் எந்தளவு உயர்ந்தவர்களாக ஆகிறாங்க. வாத்தோ சப் அல்பகால் சன பங்குர்கே மர்த்தபேகே. அது எல்லாமே அற்ப காலத்திற்கான காக்கையினுடைய எச்சலுக்கு சமமான பதவியாக இருக்கு. உண்மை குச்சுபி ரக்கா நகிகை. அதில் ஒன்றுமே இல்லை. ஜெய்சே கி கோயி காம் கி நகி லக்ஷன் குச்சுபி நகி தி. அதாவது ஒரு சிலர் காரியத்திற்கு பயன்படாதவர்களாக இருப்பாங்க. அவங்ககிட்ட எந்த விதமான குணங்களும் இல்லை. अब इस पढ़ाई से कितना ऊंच बनते गए. இப்போ இந்த படிப்பின் மூலமாக எந்தளவு நாம் உயர்ந்தவர்களாக ஆகிறோம். சாரா அட்டென்ஷன் படாய் பர் தேனாகை. முழு கவனம் படிப்பில் தரணும். ஜிஸ்கி தக்தீர் மீகை உன்கி தில் படாயி மீ லக்திகை. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுடைய மனசில் தான் இந்த படிப்பானது இருக்கும். औरों படாயி கேலியே பின்ன பின்ன ரீதி புருஷாரத் கராத்தே ரேத்திகை. மற்றவர்களுக்காக கூட படிப்பை கற்றுத்தருவதற்காக விதவிதமான முறையில் முயற்சி செய்ய வைப்பாங்க. தில் கோத்திகை உன்கோ படாக்கர் வைகுண்டுக்கா மாலிக் பனாயே. மற்றவர்களுக்கும் இந்த படிப்பை கற்றுக் கொடுத்து வைகுண்டத்தினுடைய எஜமானர்களாக மாற்றணும். இந்த எண்ணம் மனசில் இருக்கும். மனுஷியோங்கோ நீந்து சி ஜகானி கேலியே கித்தனா மாத்தா மார்த்தி ரேத்திகை और மார்த்தி ரஹேங்கே. மனிதர்களை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. செஞ்சுட்டே இருக்கோம். ये प्रदर्शनी आदि तो कुछ नहीं है, आगे चलकर और प्रबंध निकलेंगी समझाने के लिए. இந்த கண்காட்சிகளில் ஒன்றுமே இல்லை. இன்னும் போக போக மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக நிறைய ஏற்பாடுகளும் வரும். अभी बाप पावन बना रहे हैं तो बाप की शिक्षा पर अटेंशन देना चाहिए. இப்போ பாபா தூய்மையானவர்களாக மாற்றிட்டுருக்காங்க. பாபாவுடைய படிப்பினைகள் மீது கவனம் தரணும். ஹர் பாத் மே சகன்சீல் பி ஹோனா சாகியே. ஒவ்வொரு விஷயத்திலும் சகிப்புத்தன்மையும் தேவை. आपस में मिलकर संगठन कर भाषणों आदि के प्रोग्राम रखने चाहिए. ஒருவருக்கொருவர் சேர்ந்து குழுவை உருவாக்கி சொற்பொழிவாற்றுவதற்கான ப்ரோக்ராம் வைக்கணும். ஏக் அலப்பர் பி ஹம் பகுத் அச்சா சம்ஜா சக்திகை. ஒரு அப்பாவை பற்றி நாம் மிகவும் நன்றாக புரிய வைக்க முடியும். ஊஞ்சத்தே ஊஞ்சு பகவான் கோன். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் யாராக இருக்காங்க? ஏக் அலஃபர் தும் 2 घंटा பாசன் கர் சக்திகோ. ஒரு அப்பா மீது நீங்கள் 1 மணி நேரம் சொற்பொழிவு செய்ய முடியும். ஏபி தும் ஜான்தேகோ அலப்கோ யாது கர்னேசே குசி ரேத்திகை. ஒரு அப்பாவை நினைவு செய்யும் பொழுது மகிழ்ச்சி இருக்கும். अगर बच्चों का याद की यात्रा में अटेंशन कम के अलफ को याद नहीं करते हैं तो नुकसान जरूर होता है. ஒருவேளை குழந்தைகளுக்கு நினைவு யாத்திரையில் கவனம் குறைவாக இருக்கு. அப்பாவுடைய நினைவு செய்யல, அதில் அவசியம் நஷ்டம் ஏற்படும். சாரா மதார் யாது பர்கை. முழு ஆதாரம் நினைவில் இருக்கு. யாத் கர்னீசி ஏக்குதம் கெவன்மி சலி ஜாத்திகை. நினைவு செய்யும் பொழுது ஒரே அடியாக சொர்க்கத்திற்கு போகலாம்.
யாது பூல்னி சேகி கிர் படுத்தேகை. நினைவை மறக்கக்கூடிய காரணத்தினால கீழே விழுந்துறாங்க. இன் பாத்தோங்கோ அர்கோயி சமஜ்னா சகே. இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிஞ்சுக்க முடியாது. சிவ் பாபா கோத்தோ ஜான்தேகி நகி. மற்றவர்களுக்கு சிவ் பாபாவை பற்றி தெரியாது. பல் கித்னா பி கோயி பபகேசி பூஜா கர்த்தேகோ யாத் கர்த்தேகோ ஃபிர் பி சமஸ்தி நகி. ஒருவேளை எந்தளவு மிகவும் ஆர்வத்தோடு பூஜை செய்கிறாங்க, நினைவு செய்கிறாங்க, இருந்தாலும் சிவ் பாபாவை பற்றி யாரும் புரிந்து கொள்வது இல்லை. தும்கோ பாப் சே பகூத் படி ஜாகீர் மில்தி ஹை. உங்களுக்கு பாபாவிடம் மிக பெரிய சொத்து கிடைக்குது. भक्ति मार्ग में कृष्ण का दीदार करने के लिए कितना माता मारते गए. अच्छा दर्शन हुआ फिर क्या. பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணருடைய காட்சியை பார்ப்பதற்காக எவ்வளவு முயற்சி பண்ணுறாங்க. நல்லது தர்ஷனம் கிடைச்சது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது. ஃபாய்தா தோ குச் பி ஹுவா நஹி. பலன் அதில் எதுவுமே கிடைப்பதில்லை. துனியா தேக்கோ ஃபிர் கின் பாத்தோம் பர் சல் ரகி கை. உலகத்தை பாருங்க, எந்த விஷயங்களில் போயிட்டுருக்கு. தும் ஜெய்சே கி கன்னே கா ரஸ் சுகர் பீத்தேகோ பாக்கி சப் மனுஷிய சில்கா சூஸ்தேகை. நீங்கள் சுகருடைய அதாவது கரும்பினுடைய ரசத்தை குடிக்கிறீங்க, மற்ற எல்லாருமே கரும்பு சக்கையை சாப்பிட்றாங்க. तुम अभी सुगर पीकर पूरा पेट भर आधा कल्प सुख पाते हो. बाकी सब भक्ति मार्ग के छिलके चूसते नीचे उतरते आते हैं. நீங்கள் இப்போ கரும்பு சாற்றை குடித்து முழு வயிறையும் நிரப்பி பாதி கல்பத்திற்கு சுகம் அடையிறீங்க. மற்ற எல்லாருமே பக்தி மார்க்கத்தினுடைய சக்கையை சாப்பிட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க. அப்பா கித்தனா பியார் சே புருஷாரத் கராத்தேகை. இப்போ பாபா எவ்வளவு அன்போடு முயற்சி செய்ய வைக்கிறாங்க. பரந்து தக்குதீருமே நகி கைத்தோ அட்டென்ஷன் நகி தேத்தி. ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை, அவங்க கவனத்தை தருவது கிடையாது. ना खुद अटेंशन देते कि न औरों को देने देते. தானும் கவனத்தை தருவது இல்லை, மற்றவர்களுக்கும் கவனத்தை தரது இல்லை. ना खुद अमृत पीते कि न पीने देते कि. தானும் அமிர்தத்தை அருந்துவது இல்லை, மற்றவர்களுக்கும் தரது இல்லை. बहुतों की ऐसी ஆக்டிவிட்டி चलती गई. நிறைய பேருடைய செயல்கள் இது போல் நடக்குது. अगर पूरी रीति पढ़ते नहीं रगमदिल नहीं बनते किसका कल्याण नहीं करते तो वह क्या पद पाएंगे. ஒருவேளை படிப்பை முழுமையாக படிக்கலை, இரக்க மனம் நிறைந்தவர்களாக ஆகலை, யாருக்குமே நன்மை செய்யலை, அவங்க என்ன பதவி அடைவாங்க. பன்னே அர்ப்படானி பாடி கித்தனா ஊஞ்சு பது பாத்தேகை. படிப்பை படிக்கக்கூடிய மற்றும் கற்றுத்தரக்கூடியவர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவி அடைகிறாங்க. पढ़ते नहीं है तो क्या पद होगा. ये भी आगे चलकर रिजल्ट का पता पड़ जाएगा. படிப்பை படிக்கல, அப்போ என்ன பதவி கிடைக்கும், இது கூட கடைசி ரிசல்ட்டை பற்றி தெரியும். फिर समझेंगे बरोबर बाबा हमको कितना वार्निंग देते थे. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவாங்க, ஏறக்குறைய பாபா எனக்கு நிறைய எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. यहां बैठे को बुद्धि में रहना चाहिए. हम बेगत के பாஸ் बैठेगे. இங்கே அமர்ந்திருந்தாலும் நம்முடைய புத்தியில் நினைவு இருக்கணும், நாம் எல்லையற்ற அப்பாவிடம் அமர்ந்திருக்கோம்.
वह हमको ऊपर से आकर इस शरीर द्वारा पढ़ाते हैं கல்ப பெகலி முவாஃபிக். கல்பத்திற்கு முன்னால் எவ்வாறு படிப்பை கற்றுத்தந்தாரோ அதே போல தான் இப்போ கூட நமக்கு மேலிருந்து இறங்கி வந்து இந்த சரீரத்தின் மூலமாக படிப்பை கற்றுத்தராங்க. अब हम फिर से बाप के सामने बैठेंगे, उनके साथ ही हमको चलना है. இப்போ நம்ம திரும்பவும் அந்த அப்பாவுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும், அவர் கூடவே நாம் போகணும். छोड़कर नहीं जाना है, बाप हमको साथ ले जाएंगे. விட்டுட்டு போகிறது இல்லை, பாபா நம்மை தன் கூடவே கூட்டிகிட்டு போகிறாங்க. ये पुरानी दुनिया विनाश को जाएंगे, ये बातें और कोई नहीं जानती. இந்த பழைய உலகமானது அழிஞ்சிரும், இந்த விஷயங்கள் வேறு யாருக்கும் தெரியாது. आगे चलकर जानेंगे बरोबर पुरानी दुनिया खत्म होने के. இன்னும் போக போக தெரிஞ்சுக்குவாங்க, ஏறக்குறைய பழைய உலகமானது அழிஞ்சிட்டு இருக்கு. மில் தோ குச் பி நஹி சகேகா, இதில் எதுவுமே கிடைக்க முடியாது. ये बातें और कोई नहीं जानती, टू लेट हो जाएंगे. இந்த விஷயங்கள் வேறு யாருக்கும் தெரியாது, டூ லேட் ஆயிரும். ஹிசாப் கிதாப் சுக்து கர் சப்கோ வாபஸ் ஜானாகே. கணக்கு வழக்கை முடிச்சுட்டு அனைவருமே வாபஸ் வீட்டிற்கு போகணும். ஏபி ஜோ சென்சிபிள் பச்சைகை வகி ஜான்தேகை. இது கூட யார் புத்திசாலி குழந்தைகளாக இருக்காங்க அவங்க தான் தெரிஞ்சுக்குவாங்க. बच्चे व जो सर्विस पर उपस्थित गए माँ बाप को फॉलो करते गए, जैसे बाप रूहानी सेवा करते गए वैसे तुमको करनी गई. குழந்தைகள் யார் சேவையில் இருக்காங்க, தாய் தந்தையை பின்பற்றி நடக்கிறாங்க, அவங்க அதாவது அப்பா ஆன்மீக சேவை செய்கிறாங்க, அதே போல தான் நீங்கள் கூட சேவை செய்யணும். कई बच्चे के जिनको ये दून लकी रहती गई, जिनको बाबा महिमा करते गई उन जैसा बनना गई. நிறைய குழந்தைகளுக்கு இந்த ஆர்வமானது அதிகமாக இருக்கு. யாருடைய மகிமை பாபா செய்கிறாங்க அவர்களை போல ஆகணும். टीचर मिलती तो सबको के एकांग भी सब आते हैं. டீச்சர் அனைவருக்கும் கிடைக்கிறாங்க, இங்கே கூட எல்லாருமே வராங்க. ஏகாங் தோ படா டீச்சர் பைட்டாகை, இங்கே மிக பெரிய டீச்சர் அமர்ந்திருக்காங்க. बाप को याद ही नहीं करते तो सुधरेंगे कैसे, नालेज तो बहुत सहज गई. பாபாவுடைய நினைவு செய்யல எப்படி மாற முடியும்? ஞானம் மிகவும் சுலபமானதாக இருக்கு. 84 जन्मों का चक्कर है, कितना सहज है, परंतु कितना माता मारना पड़ता है. 84 ஜென்மங்களுடைய சக்கரம் மிகவும் சுலபமானதாக இருக்கு, ஆனால் நிறைய முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கு. बाप कितनी सहज बात समझाते हैं. பாபா எந்த அளவு சுலபமான விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. बाप को और 84 के चक्कर को याद करो तो बेड़ा पार को जाएगा. ये मैसेज सबको देना है. பாபாவுடைய நினைவு மற்றும் 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை நினைவு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ற படகு அக்கறைக்கு போயிடும். இந்த செய்தியை அனைவருக்கும் தரணும். अपने दिल से पूछो कहाँ तक மெசஞ்சர் பனாக்கும். தன்னுடைய மனதை தானே கேட்டு பார்க்கணும், நாம் எந்த அளவு மெசஞ்சராக ஆயிருக்கும். जितना बहुतों को जगाएंगे उतना इनाम मिलेगा. எந்தளவு அதிகமான பேரை எழுப்பி விடுறமோ
அதாவது அறியாமை என்ற உறக்கத்திலிருந்து எழுப்பி விடுறோமோ அந்த அளவு பரிசும் கிடைக்கும். அகர் ஜகாத்தா நகீக்கும் तो जरूर कहांग सोया कुवाகும் फिर मुझे इतना ऊंच पद तो मिलेगा नहीं. ஒருவேளை மற்றவர்களை அறியாமை என்ற உறக்கத்திலிருந்து எழுப்பி விடல அவசியம் நாம் உறங்கிட்டிருக்கோம். இவ்வளோ உயர்ந்த பதவி எனக்கு எப்படி கிடைக்கும்? பாபா ரோஜ் ரோஜ் कहते शाम को अपना सारी दिन का पोता मिल निकालो. பாபா தினம் தினம் சொல்கிறாங்க, மாலையில் தன்னுடைய முழு நாளுடைய கணக்கை எடுக்கணும். சர்வீஸ் பர்பி ரெகனாகை, சேவையிலும் இருக்கணும். மூல் பாத்துகை பாக்கா பரிச்சை தேனாகை, முக்கியமான விஷயம் பாபாவுடைய அறிமுகத்தை தரணும். बाप ने कि भारत को स्वर्ग बनाया था. பாபாதான் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றியிருந்தாங்க. அபி நர்க்குகை ஃபிர் ஸ்வர்க கூகா சக்கரத்தோ ஃபிர்னாகை, இப்போ நரகமாக இருக்கு, திரும்பவும் சொர்க்கமாக ஆகும். சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கு. தமோ பிரதான் சி சத்தோ பிரதான் பன்னாகை, தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகணும். பாப்கோ யாद करो तो विकार निकल जाएंगे. பாபாவுடைய நினைவு செய்யும் பொழுது விகாரங்கள் நீங்கிரும். सत्युग बहुत थोड़ी होती गई, फिर रावण राज्य में कितनी वृद्धि होती गई. சத்தியுகத்தில் மிகவும் குறைந்த பேர் இருக்காங்க, திரும்பவும் ராவண ராஜ்யத்தில் எவ்வளோ பேர் அதிகமாக இருக்காங்க. சத்தியுகமே 9 लाख फिर धीरे धीरे वृद्धि को पाएंगे. சத்தியுகத்தில் 9 லட்சம் பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. ஜோ பிகலை பாவந்தி வகி ஃபிர் பத்தீத் பந்தீகை, யார் முதலில் தூய்மையாக இருந்தாங்க அவங்களே திரும்ப தூய்மை இல்லாதவர்களாக ஆயிறாங்க. சத்தியுகமே தேவதாவும் கா பவித்ர பிரவூர்த்தி மார்கதா, சத்தியுகத்தில் தேவதைகளுடைய தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. வகி ஃபிர் அப்பவித்ர பிரவூர்த்தி மார்க்கவாளி பன்படிகை, அவங்க தான் திரும்பவும் தூய்மை இல்லாத இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக ஆயிறாங்க. ட்ராமா அனுசார் சக்கர ஃபிர்னாகி கை, நாடக பிளான் அனுசாரமாக இந்த சக்கரமானது சுழன்றே ஆகணும். அவ்வே தும் பவித்ர பிரவೃತ್ತಿ மார்க்கை பன் ரகேகோ, இப்போ திரும்ப நீங்கள் தூய்மையான இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக ஆயிட்டிருக்கீங்க. பாப்கி ஆக்கர் பவித்ர பனாத்தேகை, பாபா வந்து தான் தூய்மையானவர்களாக மாற்றுறாங்க. கேத்தேகை முஜே யாद करो तो விக்ரம் விநாஸ் ஹோங்கே, பாபா சொல்கிறாங்க, என்னை மட்டும் நினைவு செய்யும்போது விக்கர்மங்கள் அழிஞ்சிரும். तुम आधा कल्प पवित्रति फिर रावण राज्य में तुम पतित बने को, நீங்கள் பாதி கல்பம் தூய்மையானவர்களாக இருந்தீங்க, திரும்ப ராவண ராஜ்யத்தில் தூய்மை இல்லாதவர்களாக ஆயிருக்கீங்க. ஏபி தும் அபி சமஸ்தேகோ, இது கூட இப்போ தான் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. ஹம்பி பில்குல் வர்த் நாட்யே பெண்ணீத்தே, நாம் கூட முற்றிலும் எதற்கும் பயன்படாதவர்களாக இருந்தோம். அபி கித்தினி நாலேஜ் மிலிகை, இப்போ எவ்வளோ ஞானம் கிடைச்சிருக்கு. ஜிசே ஹம் கியாசி கியா பன்தேகை, இதன் மூலமாக நாம் என்னவாக இருந்தோம் என்னவாக ஆயிருக்கோம். பாக்கி ஜோ பி இத்தனி தரம் கி ஏ கத்தம் கோ ஜானேகை, மற்றபடி இவ்வளோ தர்மங்கள் இருக்குது, அது எல்லாமே அழிஞ்சிரும். சப் மரேங்கே எய்சே ஜெய்சே ஜான்வர் மர்த்தேகை, மிருகங்கள் எவ்வாறு இறக்குதோ
அதே போல் அனைவரும் இறப்பாங்க. जैसे बर्फ पड़ती है तो कितने जानवर पक्षी आदि मर जाते हैं. எப்படி பனி ஏற்படும் பொழுது அதில் நிறைய மிருகங்கள் பட்சிகள் எல்லாமே இறந்துடும். நேச்சுரல் கெலாமிட்டிஸ் பி ஆயேகி, இயற்கை சீற்றங்களும் வரும். எசப் கதம் கோ ஜாயேகா, எசப் மரே படேகை, இது அனைத்துமே அழிஞ்சிரும். எல்லாருமே இறந்தவர்களாக இருக்காங்க. இன் ஆங்கோं से जो तुम देखते हो वह फिर नहीं होगा. இந்த கண்கள் மூலமாக எதையெல்லாம் பார்க்குறோமோ அது எதுவுமே இருக்காது. நயி துனியாமே பில்குல் கி தோடே கோங்கே, புது உலகத்தில் முற்றிலும் குறைந்த பேர் இருப்பாங்க. வக்யான் துமாரி புத்தி மேகை கியான் கா சாகர் பாப்கி தும்கோ கியான் கா வர்ஷா தே ரகேகை. இந்த ஞானம் உங்களுடைய புத்தியில் இருக்கும். ஞானக்கடல் பாபாதான் உங்களுக்கு ஞானத்தினுடைய ஆஸ்தியை கொடுத்துட்ருக்காங்க. तुम जानते हो सारी दुनिया में கிச்சடாகி, முழு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் குப்பையே குப்பையாக இருக்கு. இது உங்களுக்கு தான் தெரியும். ஹம்பி கிச்சடேமி மயிலே படித்தி, நாம கூட குப்பையில் அழுக்கானவர்களாக இருந்தோம். பாபா கிச்சடேசி நிக்கால் अब कितना गुल बना रहे हैं. பாபா குப்பையிலிருந்து நீக்கி இப்போ மலர்களை போல மாற்றிட்டுருக்காங்க. ஹம் ஏ சரி சோடிங்கே ஆத்மா பவித்ரா கோ ஜாயேகா, நாம் இந்த சரீரத்தை விடுவோம், ஆத்மா தூய்மையானதாக ஆயிரும். பாப் சப்கோ ஏக் ரஸ் படாயி படாத்தேகை பரந்து கையோं की बुद्धि बिल्कुल जड़ गई, कुछ भी समझने की शक्ति. பாபா அனைவருக்கும் ஒரே மாதிரியான படிப்பை கற்றுத்தராங்க. ஆனால் நிறைய பேருடைய புத்தி முற்றிலும் ஜடமாக இருக்கு. எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. ஏபி ட்ராமாமே நூந்துகை, இது கூட நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. बाप कहते हैं इनकी तकदीर में नहीं है तो हम भी क्या कर सकते हैं. பாபா சொல்கிறாங்க, இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை, நாம் கூட என்ன செய்ய முடியும். ஹம் தோ சப்கோ ஏக் ரஸ் படாத்தே ஹே, பாபா அனைவருக்கும் ஒரே மாதிரி படிப்பை கற்றுத்தராங்க. படித்தே நம்பர் வார்க்கே, வரிசை கிரமமாக படிப்பை படிக்கிறாங்க. कोई अच्छी रीति समझकर और समझाती है, औरों का भी जीवन खीरे जैसा बनाती है. ஒரு சிலர் நன்றாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறாங்க. மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் வைரம் போல மாற்றுறாங்க. कोई तो बनाते ही नहीं, उल्टा अहंकार कितना है. ஒரு சிலர் மற்றவர்களை உருவாக்குவது இல்லை, நேர்மாறான தலைகீழான அகங்காரம் நிறைய இருக்குது. ஜெய்சே சயின்ஸ் வாலோங்கா மைண்டுக்கா கித்தனா கமண்டுகை தூர் தூர் ஆஸ்மான்கோ சமுத்திரக்கோ தேக்னி சாக்திகை. விஞ்ஞானிகளுடைய மைண்டு எவ்வளோ கர்வம் நிறைந்ததாக இருக்குது. ரொம்ப தூரமாக ஆகாயத்திற்கும் சமுத்திரத்திற்கும் பார்ப்பதற்காக விரும்புகிறாங்க. பாப் कहते हैं इसे कोई फायदा ही नहीं. பாபா சொல்கிறாங்க, இதில் எந்த விதமான நன்மையே இல்லை. முஃபத் சயின்ஸ் கமண்டி அப்னா மாதா கராப் கர் ரகேகே. வீணான முறையில் விஞ்ஞானிகள் கர்வத்தின் மூலமாக தன்னுடைய தலையை தானே கெடுத்துட்ருக்காங்க. बड़ी बड़ी पगार उनको को मिलती है, सब वेस्ट करते रहते हैं. மிக பெரிய பெரிய பரிசும் அவங்களுக்கு கிடைக்குது, ஆனால் அனைத்தையும் வீணாக்கிறாங்க. ஐசி நகி சோனி துவாரிகா கோயி நீச்சே சே நிக்கல் ஆயேகி. கடலுக்கடியில் இருக்கக்கூடிய
தங்கத்தினுடைய துவாரிகை மேலே வந்துடும், அது போல் வராது. ஏதோ ட்ராமா கா சக்கரகை ஜோ ஃபிர்தா ரேத்தாகை, நாடகத்தினுடைய சக்கரம் இது சுழன்று கொண்டே இருக்கு. फिर हम संगम पर अपनी महल जाकर बनाएंगे नई दुनिया में, நாம தான் திரும்ப நம்முடைய மாளிகையை புது உலகத்தில் உருவாக்குவோம். कोई आश्चर्य कहते हैं क्या ऐसे के मकान फिर बनेंगे, ஒரு சிலருக்கு ஆச்சரியம் ஏற்படுது. அதாவது இது போல இவங்க மாளிகையை உருவாக்க முடியுமா என்ன? जरूर बाप दिखाते हैं तुम फिर ऐसे सोने के महल बनाएंगे, அவசியம் பாபா அதை காட்டுவாங்க. திரும்ப நீங்கள் இது போல் தங்க மாளிகையை உருவாக்குவீங்க. வகாங்தோ சோனா பகூத் ரேத்தாகே, அங்கே நிறைய தங்கம் இருக்கும். अभी तक भी कोई कोई तरफ सोने की पहाड़ियाँ बहुत गई परंतु सोना निकाल नहीं सकती है. இப்போ வரைக்கும் கூட ஒரு சில இடத்துல தங்க மலை நிறைய இருக்குது, ஆனால் அதிலிருந்து தங்கத்தை எடுக்க முடியாது. नई दुनिया में तो सोने के अताह कानियांती व खत्म हो गई, புது உலகத்தில் அளவு கப்பாற்பட்ட தங்க சுரங்கம் இருந்தது, அது எல்லாமே அழிஞ்சிருச்சு. அபி ஹீரே கா தாம்பி தேக்கோ கித்னாகை, இப்போ வைரத்தினுடைய விலை கூட பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஆஜ் இத்னா தாம் கல் பத்தரோ மிசல் கோ ஜாயேகா, இன்று இவ்வளோ விலை அதிகமாக இருக்குது, நாளை கற்களுக்கு சமமாக ஆயிரும். बाप तुम बच्चों को बड़ी वंडरफुल बातें सुनाते हैं और साक्षात्कार भी कराते हैं. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் அதிசயமான விஷயங்களை சொல்கிறாங்க மற்றும் சாட்சாத்காரமும் செய்விக்கிறாங்க. तुम बच्चों को अब बुद्धि में यही रहना है, हम आत्माओं का अपना घर छोड़ी 5000 वर्ष हुए गए जिसको मुक्ति धाम कहते हैं. குழந்தைகளுடைய புத்தியில் இப்போ இந்த நினைவு இருக்கணும். நாம் ஆத்துமாக்கள் நம்முடைய வீட்டை விட்டு 5000 வருடங்கள் ஆயிருக்கு, அதுக்கு தான் முக்தி தாமம்ட்டு சொல்லப்படுது. भक्ति मार्ग में मुक्ति के लिए कितना माता मारते हैं परंतु अभी तुम समझते को सिवाय बाप के कोई मुक्ति दे नहीं सकती. பக்தி மார்க்கத்தில் முக்திக்காக நிறைய முயற்சி செய்கிறாங்க, ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும் பாபாவை தவிர வேறு யாருமே முக்தியை தர முடியாது. சாத்திலே நகி ஜா சக்தி, கூடவே கூட்டிட்டும் போக முடியாது. अभी तुम बच्चों की बुद्धि में नई दुनिया के जानते को ये चक्र फिरना के तुमको और कोई बातों में नहीं जाना के. இப்போ குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் புது உலகத்தினுடைய நினைவு இருக்கு, இந்த சக்கரமானது சுழன்றுட்டுருக்கு, நீங்கள் மற்ற எந்த விஷயத்திலும் போகக்கூடாது. सिर्फ बाप को याद करना है, सबको यही कहते रखो, बाप को याद करो तो विक्रम विनाश होंगे. நீங்கள் பாபாவுடைய நினைவு செய்யணும், அனைவருக்கும் இதை சொல்லணும். ஒரு அப்பாவை நினைவு செய்யும் பொழுது பாவ கருமாக்கள் அழிந்து விடும். बाप ने तुमको स्वर्ग का मालिक बनाया था ना, பாபா உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக மாற்றி இருந்தாங்க இல்லையா. तो मेरी शिव जयंती भी मनाते को कितना वर्ष हुआ, பாபா சொல்கிறாங்க நீங்கள் என்னுடைய சிவ ஜெயந்தியும் கொண்டாடுறீங்க, எவ்வளோ வருஷம் ஆச்சு. 5000 வருஷக்கு பாத்துகை, 5000 வருஷத்தினுடைய விஷயமாக இருக்கு. तुम स्वर्गवासी बनी थी फिर 84 का चक्र लगाया गई, நீங்கள் சொர்க்கவாசிகளாக ஆயிருந்தீங்க, திரும்ப 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தில் சுழன்று வந்திருக்கீங்க.
ஏபி ட்ராமா பனா குவாகை, இது கூட நாடகம் அமைக்கப்பட்டிருக்கு. தும்கோ ஏ சிருஷ்டி சக்கர ஆக்கர் சம்ஜாத்தாகும். பாபா சொல்கிறாங்க, இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அபி தும் பச்சோங்கோ ஸ்மிருதி ஆயிகை பகுத் அச்சி தரப் சே, இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு ரொம்ப நல்லா நினைவில் வந்திருக்கு. ஹம் சப்சே ஊஞ்ச பாட்டுதாரிகை, நாம் அனைவரையும் விட உயர்ந்த பாட்டுதாரியாக இருக்கோம். हमारा पाठ बाबा के साथ है, हम बाबा की श्रीमत पर बाबा की याद में रहकर औरों को भी आप समान बनाते हैं. நம்முடைய பங்கு பாபா கூடவே இருக்கு. நாம் பாபாவுடைய ஸ்ரீமத் படி பாபாவுடைய நினைவில் இருந்து மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்றுறோம். ஜோ கல்ப பெகலே தே வகி பனேகி, கல்பத்திற்கு முன்னால் யார் இருந்தாங்களோ அவங்க தான் ஆகிறாங்க. சாட்சி கோக்கர் தேக்தே ரகேங்கி और पुरुषारत भी कराते रखेंगे, சாட்சி நிலையில் இருந்து பார்க்கணும் மற்றும் முயற்சி கூட மற்றவர்களுக்கும் செய்ய வைக்கணும். सदा उमंग में रहने के लिए रोज एकांत में बैठकर अपने साथ बातें करो. சதா ஆர்வத்தில் இருப்பதற்காக தினமும் தனிமையில் அமர்ந்து தன் கூட விஷயங்களை பேசணும். பாக்கி தோடா சமை இஸ் அசாந்தி துனியா में है, फिर तो அசாந்தி का नाम नहीं रहेगा. பாக்கி குறைந்த சமயம் இந்த அசாந்தி நிறைந்த உலகத்தில் இருக்கும், திரும்ப அசாந்தியினுடைய பெயரே இருக்காது. कोई मुख से कह ना सके कि मन को शांति कैसे मिले. வாய் மூலமாக யாருமே என்னுடைய மனதிற்கு அமைதி எப்படி கிடைக்கும்ட்டு சொல்ல முடியாது. शांति के लिए तो जाते हैं, परंतु शांति का सागर तो एक ही बाप के, दूसरे कोई पास ये वस्तु है नहीं. அமைதிக்காக போகிறாங்க, ஆனால் அமைதியின் கடலாக ஒரு பாபா தான் இருக்காங்க. மற்ற யாரிடமும் இந்த பொருள் இல்லை. वैसे तुम बच्चों की बुद्धि में गूंजना चाहिए, रचता और रचना को जानना ये है ज्ञान. உங்களுடைய குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இந்த நினைவானது இருந்துகிட்டே இருக்கணும். படைப்பவர் மற்றும் படைப்பினையை தெரிந்து கொள்ளணும். இதுதான் ஞானமாக இருக்கு. ஏ சாந்தி கேலியே வசுக்கு கேலியே, இது சாந்திக்காக மேலும் சுகத்திற்காக இருக்கு. சுக்கு கோத்தாகை தன்சே, சுகம் செல்வத்தின் மூலமாக தான் கிடைக்குது. தன் நகி தோ மனுஷ்ய காம் கா நகி, செல்வம் இல்லை, மனிதர்கள் காரியத்திற்கு பயன்படாதவர்களாக இருக்காங்க. தன் கேலியே மனுஷ்ய கித்தனா பாப் கருத்தேகை, செல்வத்திற்காக மனிதர்கள் எவ்வளோ பாவம் செய்கிறாங்க. பாப்னே அத்தாகு தன் தியாகை ஸ்வர்க சோனிகா நர்க்கு பத்தரோங்கா, பாபா அளவுக்கப்பாற்பட்ட செல்வங்களை கொடுத்துருக்காங்க. சொர்க்கம் என்றாலே தங்கத்துடனுடையதாக இருக்கு, நரகம் என்றாலே கல்லாக இருக்கு. அச்சா நல்லது. मीठी मीठी सिखिलती बच्चों प्रति माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते, रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையினுடைய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்வோம். धारणा के लिए मुख्य सार.
நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். समय निकाल एकांत में अपने आप से बातें कर अपने को उमंग में लाना है. சமயத்தை ஒதுக்கி தனிமையில் தனக்கு தானே பேசக்கூடிய தன்னை ஆர்வத்தில் கொண்டு வரணும். आप समान बनाने की सेवा के साथ साथ साक्षी होकर हर एक के पार्ट को देखने का अभ्यास करना है. தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவையின் கூடவே சாட்சியாக இருந்து ஒவ்வொருவருடைய பங்கை பார்ப்பதற்கான பயிற்சி செய்யணும். बाप को याद कर अपने आप को सुधारना है. பாபாவை நினைவு செய்து தனக்கு தானே மாற்றங்களை கொண்டு வரணும். अपने दिल से पूछना है कि मैं मैसेंजर बना हूँ, कितनों को आप समान बनाता हूँ. தன்னுடைய மனதார கேட்டு பார்க்கணும், நான் செய்தியாளராக ஆயிருக்கனா, எவ்வளோ பேரை தனக்கு சமமாக மாற்றி இருக்கேன். वरदानम. साइलेंस की शक्ति द्वारा विश्व में प्रत्यक्षता का नगाड़ा बजाने वाली शांत स्वरूप भव. அமைதி சக்தியின் மூலமாக முழு உலகத்தில் பிரத்யக்ஷத்தாவினுடைய முழக்கத்தை முழக்கக்கூடிய அமைதி சுரூபம் ஆகுங்கள். गाया हुआ के साइंस के ऊपर साइलेंस की जीत न कि वाणी की. பாடப்பட்டிருக்கு, சயின்ஸ் விஞ்ஞானத்தின் மீது அமைதியினுடைய வெற்றி வார்த்தைகள் மூலமாக இல்லை. जितना समय व संपूर्णता समीप आती जाएगी उतना ऑटोमेटिक आवाज में अति आने से வைராகிய ஆத்தா ஜாயேகா. எவ்வளோ சமயம் சம்பூர்ண நிலைக்கு அருகாமையில் நெருங்கி வரமோ அந்தளவு தன்னை தானாகவே சப்தத்தில் அதிகமாக வருவதிலிருந்து வைராகியம் வரும். ஜெய்சே அபி சாக்தே குயேபி आदत आवाज में ले आती है वैसे चाकते हुए भी आवाज से परे को जाएंगे. எப்படி இப்போ நாம் விரும்பினாலும் பழக்கமானது சப்தத்தில் கொண்டு வருது, அதே போல தான் நாம் விரும்பினாலும் சப்தத்தை கடந்து போயிடுவோம். ப்ரோக்ராம் பனாக்கர் ஆவாஜ் में आएंगे. ப்ரோக்ராம் உருவாக்கி அதுக்கப்புறம் சப்தத்தில் வருவோம். जब ये चेंज दिखाई दे तब समझो अब विजय का नगाड़ा बजने वाला है. எப்போ இந்த வித்தியாசம் தெரியுதோ, இந்த மாற்றம் தெரியும்.